ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். பாண்டியன் ஸ்டோரில் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். பாண்டியன் இந்த மாதிரி பண்ணிட்டாலே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் வந்து கடையிலெல்லாம் உட்காந்துருக்காரு. எல்லாருமே வந்து புலம்பிட்டு போகிறாங்க. பழனிவேல வந்து இந்த மாதிரி நடந்துச்சுன்னு உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. எதுக்குடா இப்போ அழுதுகிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி நடந்துருச்சு, இப்போ என்ன இலவா வந்துருச்சு, ஒழுங்கா போட, நானே கடுப்பில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து வெளில விரட்டி விட்றா. அடுத்து வீட்டில் எல்லோரும் உட்காந்துருக்காங்க, உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவன் ஏதாவது உன்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணானாமா, ஏதாவது சொன்னானா, அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களும் எதுவும் பேசாமல் இருக்காங்க. அத்தைக்காரி வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. அவன் வந்து எதுவுமே உன்ட்ட பேசலையே, இவ்வளோ வீட்டில் இது மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டப்போ கூட அவனை நான் தூக்கியெல்லாம் எரிஞ்சிட்டேன், அவன் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னால், இப்போ என்னடான்னா போய் பழனிவேலை கல்யாணம் இவன் குமரவேலை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கானே, எனக்கே ஒரு மாதிரி இருக்குது, பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் ஒரு ஆக்டிங்கை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா நடந்துச்சு சொல்லுமா அப்படிங்கிறப்ப, அதெல்லாம் எதுவும் நடக்கலை, நானாக தான் இது மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. குமரவேலை வர்றாங்க. வந்ததும் நீ என்னடா பிடிக்கல அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தால் இப்படி போய் பண்ணிட்டியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அவரால் எதுவுமே சொல்ல முடியல. என்னால் தான் புரிஞ்சிக்கவே முடியல அப்படிங்கிறாங்க. சித்தி மட்டும்தான் நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஏதாவது மிரட்டினியாடா அப்படின்னு எல்லாம் கேட்குறப்ப, அம்மா அதெல்லாம் நான் பண்ணவே இல்லைம்மா அப்படிங்கிறப்போ, அவர்லாம் மிரட்டலை, அவர் தான் இது மாதிரி என்னை கூட்டிகிட்டு போனார், சொன்னார், ரொம்ப கெஞ்சினார், நீ இல்லைனா நான் செத்து போயிடுவேன்லாம் கூட சொன்னார். அதனால தான் நான் போய் அவருக்காக போயிட்டு நைட்டு அவர் கூட இருந்து தாலியை கட்டிட்டு கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் இருக்க யாருக்குமே புரியலை, எப்படி இந்த மாதிரி கல்யாணம் நடந்துச்சு, இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தா நீ அவன் வீட்டில் சொல்லி இது மாதிரி பண்ணியிருக்கலாமேம்மா அப்படின்னு பாட்டியும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்துட்டு கூட்டிகிட்டு போய் 2 பேர்ட்டே தனியாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி வீட்டில் நீ பேசினியம்மா, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டி அப்படிங்கிறாங்க. குமரவேல்கிட்டே அவங்க சித்தி சொல்கிறாங்க, நீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தியே, என்ன இப்படிலாம் பண்ணியிருக்க, இந்த மாதிரி பிடிக்கல அது இதுன்னு சொன்னால் போய் போய் கல்யாணம் பண்ணிட்டிய, இந்த பிளானை கூட என்கிட்ட நீ சொல்லலை பார்த்தியா அப்படிங்கிறாங்க. ஐயோ சித்தி அதெல்லாம் இல்லை, பரவாயில்ல விட, ஏதோ நல்லபடியாக நடந்துச்சுல, பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா பாண்டியன் பிடிச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்து ரொம்ப தகராறு பண்ணுறாங்க. மனசு உடஞ்சி போய் குடிச்சிட்டு அப்படியே தான் பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டாலே, தான் பேச்சை கேட்பேன்னு நினச்சா இந்த மாதிரி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி வந்து அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அடுத்து கோமதி என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே புருஷன் இந்த மாதிரி வீட்டில் பிரச்சனை தான், பொண்டாட்டிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, போய் சாமியை தான் கும்பிடுவாங்க, அதே போல் இந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி ரொம்ப சாமியை கும்பிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி குடும்பத்தை வந்து கெடுத்துட்டியே, நல்லபடியாக அந்த குடும்பத்தை கொண்டு வான்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குமாரவேலு இவங்கெல்லாம் படுக்க போகிறாங்க. 2 பேரும் தனித்தனியாக படுக்கிறாங்க. ஏன்டி இந்த மாதிரிலாம் பண்ணேன், நான் எவ்வளோ நடித்தேன், உன் குடும்பத்தை ஏமாத்தலாம் தான் இது பண்ணேன், நான் அவன்கிட்ட பொய்யா தான் காதல் பண்ணேன், நீ இந்த மாதிரி பண்ணிட்டியடி அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி வீட்டை விட்டு வெளில போடி அப்படிங்கிறாங்க. டக்குன்னு இவங்க கத்தி எடுத்துடுறாங்க. கத்தி எடுத்துகிட்டு, ஒழுங்காக இருங்க, ஏதாவது பண்ணிங்கன்னா கழுத்தை அறுத்துடுவேன் பார்த்தீங்களா, நான் இனிமேட்டு போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு கழுத்தில் கத்தியை வச்சுட்டு மிரட்டுறாங்க. அவங்கள நான் இங்கே தான் இருப்பேன், ஏதாவது பண்ணிங்க அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு தலைவணி கீழே கத்தி வச்சு படுத்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.